ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு கிழமை நம்ம பேச போற தலைப்பு மீண்டு வருமா டிக்டாக், ஒரு பைட் டான்ஸ் கதை. ஆகஸ்ட் மாதம் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு ஆணையை பிறப்பித்தார். இந்த ஆணை டிக்டாக் சம்பந்தப்பட்டது. ஒன்று, நீங்க உங்களுடைய ஓனர்ஷிப்பை வேற ஆட்களுக்கு விற்று விடுங்கள், இல்லாவிட்டால் அமெரிக்கா விட்டு வெளியேறுங்கள் என்பதுதான் அந்த ஆணை. இது அவ்வளவு ஈஸியான ஒரு ஆணை இல்லை. ஏன்னா பைட் டான்ஸின் ஒரு ப்ராடக்ட் ஆன இந்த டிக்டாக்ல பல உலக முதலீட்டாளர்கள் அடக்கம், செகோயா கேபிட்டல், ஜெனரல் அட்லாண்டிக், இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்டை பேன் பண்ணாக்கா அமெரிக்கன் பணம் இழக்கப்படும் என்பதுதான் யதார்த்தம். அப்படியும் ட்ரம்ப் இந்த ஆர்டரை போடுறார். அதற்கான காரணம், அமெரிக்கன்ஸோடைய டேட்டா சைனீஸ் சர்வர்ஸ்ல ஸ்டோர் பண்றது அவங்களுக்கு ஏற்பில்லை. ஆகவே இந்த காரணத்துக்காக இந்த அல்டிமேட்டமை ட்ரம்ப் கொடுக்கிறாரு. பைட் டான்ஸ் நிறுவனம் இதற்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. முதல்ல கொடுக்கப்பட்ட டெட்லைன் படி அவங்க ஒரு டீல செப்டம்பர் 20 அனௌன்ஸ் பண்ணோம். அதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆணையை போட்டாங்க. அதன்படி அவங்க ஓனர்ஷிப்பை மாத்துறதுக்கு இன்னும் கால அவகாசம் கொடுத்தாங்க. அதன்படி பார்த்தாக்கா நவம்பர் 12 இந்த டிக்டாக்குடைய ஓனர்ஷிப் மாற வேண்டும். நிறைய பேர் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. முக்கியமாக மைக்ரோசாஃப்ட் தனியாகவும், மற்றபடி வால்மார்ட் அல்லது ஆராக்கிளோட சேர்ந்தும் வாங்குறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஆனா இதுக்கு இடையில சைனாவுடைய அரசு இன்னொரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கக்கா, சைனாவில் உருவாக்கப்பட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த தொழில்நுட்பம் ஏற்றுமதி செய்வதற்கு அவங்க ஒரு தடையை போடுறாங்க. அமெரிக்கா ஓனர்ஷிப்புக்கு ஒரு தடையை போடுறான், சைனா டெக்னாலஜி ஏற்றுமதிக்கு ஒரு தடையை போடுறோம். இங்கதான் டிக்டாக் மற்றும் பைட் டான்ஸ் நிறுவனம் இந்த 2 நாடுகளுக்கு இடையில மாட்டிட்டு தவிக்கிறாங்க. முதலீட்டாளர்கள் நிச்சயமா இந்த சூழ்நிலையில ரொம்பவே ஆங்ஷியஸா இருப்பாங்கன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க பணம் போட்டிருக்காங்க. டிக்டாக்குடைய மதிப்பு $1 பில்லியன் அளவுக்கு இருந்தது இந்த பேனுக்கு முன்னாடி. ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த தீர்வு எப்படி இருக்கும்னாக்கா, ஓனர்ஷிப் மாறும், ஆனா முழு ஓனர்ஷிப் மாறாது. இதுதான் பைட் டான்ஸ் இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபோஸ் பண்ணுது. நாங்க பங்குகளை விற்கிறோம், வேற ஓனர்ஸை உள்ள கொண்டு வரோம், ஆனால் நாங்களும் அதுல ஒரு ஓனராக, ஒரு பார்ட் ஷேர் ஹோல்டராக இருப்பதற்கு அனுமதி வழங்குங்கள் என்பதுதான் இப்போது பைட் டான்ஸ் டிக்டாக் சார்பாக கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொபோசல். இதை அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏத்துக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு சைனீஸ் கவர்மெண்ட் ஒப்புதல் வழங்க வேண்டும். அதாவது அவங்க நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட இன்டர்நெட் தொழில்நுட்பம் வெளிநாட்டில் பயன்படுவதற்கு அவங்க அந்த ஏற்றுமதிக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய இடத்துல தங்களை இப்போ பொருத்திக்கிட்டு இருக்காங்க. டேட்டா சம்பந்தப்பட்ட கவலைகள் எப்படி, அதுக்கு பைட் டான்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பைட் டான்ஸ் இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய வியூவர்ஸ் பெரும்பான்மையானவர்கள் கன்சர்வேட்டிவ் பீப்புள், உங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள், அதனால நீங்க அதை பேன் பண்றதுனால உங்களுடைய எலக்டோரல் ப்ராஸ்பெக்ட் தான் பாதிக்கப்படும். நீங்க தேர்தலில் நிற்கும் போது உங்க வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பை நீங்க டிக்டாக்கை தடை செய்வதன் மூலம் இழக்கிறீர்கள் என்பதுதான் பைட் டான்ஸ் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய ஒரு வாதம். ஆனா அதையெல்லாம் அவங்களுக்கு ஏற்றுக்க மாதிரி இல்லைன்றதுதான் இன்னைக்கு இருக்க கள நிலைமை. இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில டீல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அனௌன்ஸ் பண்ண அந்த டீலை 2 அரசுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபைனல் கான்டூர்ஸ் ஆஃப் தி டீல் எப்படி இருக்கும்னாக்கா, டிக்டாக் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சர்வர்ஸ்ல தான் எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணும். டிக்டாக்குடைய மெஜாரிட்டி ஓனர்ஷிப் அமெரிக்கனாக இருக்கும். ப்ராபப்ளி பைட் டான்ஸும் ஒரு மைனாரிட்டி ஷேர் ஹோல்டராக தொடரலாம். டெக்னாலஜி பைட் டான்ஸ் தொடர்ந்து டிக்டாக்கு வழங்கும். அதற்கு சீன அரசினுடைய அனுமதி தேவை. ஸோ இத்தனை விஷயங்களும் கூடி வந்தால்தான் டிக்டாக் அமெரிக்காவில் இயங்க முடியும். இந்தியாவிலையும் டிக்டாக்கை நம்ம தடை செய்து விட்டு இது போன்ற ஒரு நெகோசியேஷனை கண்டக்ட் பண்றோம். ஆனால் இந்தியா எந்த டெட்லைனையும் கொடுக்கல, பேன் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ
இதுக்கு தீர்வு காண வேண்டிய இடத்துல டிக்டாக் தான் இருக்கு. 2 கண்ட்ரிலையும் டிக்டாக் மேல தான் இந்த பிரச்சனை. பைட் டான்ஸ் தான் எப்படியாவது தங்களுடைய ப்ராடக்டை சேவ் பண்ணிக்கணும். ஆனால் அமெரிக்கா வந்து டெட்லைன் கொடுத்து ஒரு ஃபைனைட்டான ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியன் ப்ராசஸ் அந்த மாதிரி இல்லை. எவ்வளோ நாள் வேணால் டிலே பண்ணலான்ற மாதிரி இந்தியா ஆணையை பிறப்பித்து விட்டு காத்திருக்கிறது. டிக்டாக் நிச்சயமாக மீண்டு வரும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. புதிய ஓனர்ஷிப் பேட்டர்னோட வரும். அதில் சைனீஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிச்சயமாக குறையும். ஆனால் அது வருவதற்கு எவ்வளவுக்கு எவ்வளோ காலதாமதம் ஆகிறதோ அந்த காலகட்டத்தில் இந்த தாமதத்தை யூஸ் பண்ணிட்டு மற்றவர்கள் அந்த இடத்தை பிடிக்க நிச்சயமாக முயற்சி செய்வார்கள். டிலே ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றி அடையவும் வாய்ப்புகள் அதிகம். தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது உங்கள் களம். இது போன்ற சப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து உரையாடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.